சூப்பருங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இப்படிதான் இருக்கணும். நம்ம அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நம்ம ஒய்ஃப் சொல்றத கேட்டாலே போதும். யாரும் குடிச்சு உடம்ப கெடுத்துக்க மாட்டாங்க. என் வைஃப் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க. நீங்க போன்ல உங்க ஒய்ஃபு கிட்ட பர்மிஷன் கேட்கறதும் அவங்க உங்க சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறதும் பெரிய விஷயங்க. இந்த மாதிரி ஒய்ஃபு கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, நான் கொடுத்து வச்சவன் தான். சீனு, பேசிக்கிட்டே இருந்தா டைம் ஆயிடும். பார்ட்டி என்ஜாய் பண்ண வாங்க. வாங்க சார், வாங்க. ஹலோ, யாரு? மாயா, நான் லிங்கம் பேசுறேம்மா. சொல்லுங்க, என்ன விஷயம்? அம்மா, நான் கொஞ்சம் வெளியே வந்திருந்தேன். பார்த்தா நம்ம பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஒரு பார் இருக்குல்ல, சீனு அங்கே உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்காம்மா. ஏற்கனவே சீனு குடிச்சதுனால தான் நம்ம குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனையாச்சு. இப்போ இவன் குடிச்சிக்கிட்டு இருக்கிறத யாராவது பார்த்துட்டு வீட்டில் சொல்லிட்டா அது நம்ம குடும்பத்துக்கு தானம்மா அசிங்கம். அதுக்காக தாம்மா உனக்கு உடனே ஃபோன் பண்ணேன். இது யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி நீ உடனே போய் சீனுவை கூட்டிட்டு வந்துருமா. இந்த ஆள் இதெல்லாம் சொல்றவன் இல்லையே. ஏதோ நல்லவ மாதிரி பேசுறான். சீனு வேற குடிச்சிருக்கான்னு சொல்றான். சீனு மறுபடியும் குடிச்சிருக்கிறது வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. திரும்பவும் அவன் மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் போயிடும். அவனை எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. ஐயோ, பெரியப்பா வீட்டை விட்டு அனுப்பிடுவாரு. முதல்ல அவனை போய் கூட்டிட்டு வந்துடலாம். Cheers. சரிங்க பாஸ், நான் அப்படியே கிளம்புறேன். என்ன சீனு, அதுக்குள்ள கிளம்புறீங்க? இன்னும் பார்ட்டி முடியலையே. டைம் ஆயிடுச்சு. என்னப்பா சின்ன, அதான் உங்க ஒய்ஃபு பர்மிஷன் கொடுத்துட்டாங்கல்ல. இந்த மாதிரி எல்லாம் அடிக்கடி நடக்காது பாச்சின்னு. இப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் நமக்கு திரும்ப கிடைக்காது. என்னைக்கோ ஒரு நாள் தானே, பொறுமையா போகலாம்ல. இல்லை இல்லை, என் வைஃப் எனக்காக வெயிட் பண்ணுவா. அதான் சொல்லிட்டீங்கல்ல, நீங்கள் லேட்டாக தான் வருவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இன்னும் 2 பேக் அடிக்கலாம். எனக்காக உட்காருங்க பாஸ். 2 தான், 2 மட்டும்தான். அதுக்கு மேலே நான் குடிக்க மாட்டேன் பாஸ். ஓகே. வேற சித்தி. ஏய் சாரு, நீ இன்னும் தூங்கலையா? என்னை இங்க தூங்குறதுக்கா கூட்டிட்டு வந்தீங்க? சீனு மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ரொம்ப நாளா ஏமாத்திட்டு இருக்கீங்க. சாரு, அத நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணிருக்கோம்ல. கல்யாணம் நடக்கிற நாள்ல அந்த மாப்பிள்ளை ஓடிடுவான். அதுக்கப்புறம் சீனு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். இப்படியே சொல்லி சொல்லி நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். இப்படியே போனா நான் கிழவி ஆயிடுவேன் போல. இதுக்கு மேல உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. நானே ஒரு பிளான் பண்ணிட்டேன். பிளானா? என்ன பிளான்? சீனு மாமா என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி வீட்டுல எல்லாரையும் நம்ப வைக்க போறேன். ஏய், இதெல்லாம் யாரடி நம்புவா? இன்னைக்கு சீனு மாமா வர நிலைமையில அவரே அதை நம்பிடுவாரு. என்ன சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. அவர் இன்னைக்கு குடிச்சிட்டு வர போறாரு.
என்ன சீனு குடிச்சிட்டு வரானா? ஆமா சித்தி. இந்த ஐடியா நல்லாதான் இருக்கு. ஆனா இத பண்ணா சீனுக்கு கெட்ட பேர் ஆயிடுமே. அப்ப எனக்கு வராதா? சரிடி, உனக்கும் வரும் தான். ஆனா இங்க பாருங்க சித்தி, இப்ப நம்ம ஒரு தப்பு பண்ணாதான் நம்ம வாழ்க்கை மாறும்னா அந்த தப்பு பண்றதுல தப்பே இல்ல. சீனு மாமா எனக்கு வேணும். அதனால நான் இந்த தப்பு பண்றதா முடிவெடுத்துட்டேன். நான் நினைக்கிறது இன்னைக்கே நடந்து முடியும். என்ன அவனை இன்னும் காணோம்? அவ சொன்ன மாதிரி நல்லா குடிச்சிருக்கானே. ஆனா இங்க தானே. சாரு ரெடியாக சொல்லலாம். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. ஓகே சார், ஓகே. ஏய் சாரு, சாரு, ஆ, சீனு வந்துட்டான். எப்படி வராரு? வாசல் வழியாதான். ஷோ சித்தி, குடிச்சிருக்காரான்னு கேட்டேன். ஐயோ ஆமா, ஃபுல்லா குடிச்சிருக்கான். அப்படியே தள்ளாடிக்கிட்டே வரான். சூப்பர். அப்போ நம்ம நினைச்சது நடந்துரும். மாயாவோட புடவையை நான் கட்டியிருக்கேன். கண்டிப்பா நான் மாயான்னு நம்பிடுவான். ஆமா, வெளிய போன மாயா இப்ப வந்துட்டா என்ன பண்றது? ஐயோ, அவ இனிமே இங்க திரும்பி வரவே மாட்டா. என்ன சொல்ற? ஆமா சித்தி, இன்னைக்கு 2 நல்லது நடக்க போகுது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். ம்? சரி, சீனு வந்துட போறான். நீங்க போங்க, கிளம்புங்க. ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் தூங்கிட்டாங்க போல. சைலண்டா போய் பொண்டாட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு தூங்கணும். வரேன். ஏய் பொண்டாட்டி, வா சீனு. என்னடி பொண்டாட்டி, ஏதோ நார்த் இந்தியன் பொண்ணு மாதிரி முக்காடெல்லாம் போட்டிருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் குளிரா இருக்கா. எனக்கு அப்படி எதுவும் தெரியலையே பொண்டாட்டி. நீ குடிச்சிருக்க இல்லையா, அதான். ஓ அப்படியா? ஏய், என்னடி பொண்டாட்டி எப்பவும் பொசு பொசுன்னு இருப்ப, இன்னைக்கு ஏதோ உடம்பு குறைஞ்ச மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ குடிச்சிருக்கல அதான் அப்படி உனக்கு தெரியுது. என்ன நீ குடிக்க அலோவ் பண்ணல? தேங்க்யூடி பொண்டாட்டி.
எனக்கு எவ்வளோ பெருமையா இருக்கு தெரியுமா? அங்க எல்லாரும் உங்களுக்கு சூப்பர் பொண்டாட்டி கிடைச்சிருக்காங்க, நீங்க ரொம்ப லக்கின்னு சொன்னாங்க. அப்படியா? ஆமா ஆமாடி பொண்டாட்டி, உன்ன மாதிரி பொண்டாட்டி கிடைக்க நான் லக்கி தானே. ம். அப்புறம் பேசிக்கலாம். சரி வா, வந்து உட்காரு. வரேன். ஏம்மா சீனு, நான் ஒன்னு சொல்லவா? நீ நீ என்ன வேணாலும் சொல்லு பொண்டாட்டி. நம்ம 2 பேரும் லைஃபை ஸ்டார்ட் பண்ணாமலே இருக்கோம். இல்லையே, நம்ம கல்யாணம் பண்ணி லைஃபை ஸ்டார்ட் பண்ணிடுவோமே. ஷோ, அது இல்லை சீனு, நமக்குள்ள இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலல்ல. ஆமா பொண்டாட்டி, இன்னும் நடக்கவே இல்லை. நம்ம வேணா திரும்பவும் வீட்டில் பேசலாமா? ஐயோ, அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா எதுவுமே நடக்காது சீனு. நமக்கும் குழந்தெல்லாம் பிறக்காது. உனக்கு ஆசைலாம் இல்லையா? நிறைய இருக்குடி பொண்டாட்டி. அப்போ நாம தான் அதுக்கான வழியை பார்க்கணும் சீனு. நீ சொன்னா எனக்கு என்ன வேணாலும் ஓகே தான். எனக்கும் ஓகே தான் சீனு. என்ன சீனு அப்படி பாக்குற? ஏய் இரு, என்ன சீனு சீனு நான் கூப்பிடுற நீ? ஆமா, அதானே உன் பேரு. நம்ம தனியா இருக்கும்போது நீ வேற மாதிரி தானே கூப்பிடுவ, அப்படி கூப்பிடு. ஐயோ, அவ என்ன கூப்பிடுவான்னு வேற தெரியலையே. ஏய் கூப்பிடுறீ பொண்டாடி. சீனு, நான் எப்பவும் போலதான் பேசுறேன். உனக்கு தான் போதையில ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்படியா? நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். சரி, முதல்ல படுத்துக்கோ. சரி சரி. ஏய் பொண்டாட்டி, ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். மாயா, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? மாயா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஏய், நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி, உனக்கு அசிங்கமா இல்ல? ஐயோ இல்ல மாயா, சீனு தான் குடிச்சிட்டு வந்து என்னை இங்க இழுத்துட்டு வந்துட்டாரு. என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு. ஏய், சீ, வாய மூடு. ஏன் சீனுவை பத்தி எனக்கு தெரியும். அவன் இந்த நிலைமையில இருக்கிறத நீ யூஸ் பண்ணிக்க பார்த்தல. இப்படி ஒரு கேவலமான வேலையை பாக்குறியே, இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? ஐயோ இல்ல மாயா, நான் எதுவுமே பண்ணல. ஏய், உன்னை இத்தனை நாள் விட்டு வச்சது தாண்டி என் தப்பு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவேன்னு நினைச்சேன். ஆனா சீனு பெரியும் கெடுத்து ஏன் வாழ்க்கையும் கெடுக்க பாக்குறல. இனிமேலும் உன்னை விட்டு வைக்க மாட்டேன்டி. என்ன தைரியம் இருந்தா ஏன் புடவைய கட்டிக்கிட்டு ஏன் புருஷன் கிட்ட தப்பா நடந்துக்க பாப்ப. மாயா, 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 விடு மாயா, விடு.
அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்படுறியே, நீ எல்லாம் என்னடி ஜென்மம்? கண்ணு தெரியாம நடிச்சு குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்கல்ல, முதல்ல அந்த வேஷத்தை நான் கலைக்கிறேன். ஓடி வழியா. பொண்டாட்டி, தேங்க்யூடி பொண்டாட்டி. என்ன குடிக்க அலோவ் பண்ண பாரு. என் மேல அவ்வளோ பாசமாடி உனக்கு. ஐ லவ் யூடி. சொல்லுமா. நாம நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துருச்சுல்ல. அந்த மாயாவை பத்தி நீ எதுவும் கவலைப்படாத. அவ இந்நேரம் போய் சேர்ந்திருப்பா. ஏதாவது சொல்லிட போறேன்ப்பா. உங்களை நம்பன பாருங்க. தங்கம், என்னடா ஆச்சு? எல்லாம் நாசமா போச்சு. அந்த மாயா இங்க வந்துட்டா. ஆ, வந்துட்டாளா? எப்படி வந்தா? என்ன கேளுங்க. கரெக்டா உள்ள வந்து சீனு பக்கத்துல இருக்கிறத பார்த்து என்ன அடிச்சிட்டாப்பா. அடிச்சிட்டாளா? அவளுக்கு அவ்வளவு திமிரு வந்துருச்சா? இப்பவே நான் வராங்க. இங்க வந்து ஏதாவது கேட்டா அப்புறம் வீட்டுல நான் தான் மாட்டுவேன். நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். என் வாழ்க்கை வீணாதான் போக போகுது. வைங்க. நான் ஒயரை கட் பண்ணி விட்டதுல செத்துருப்பான்னு பார்த்தா திரும்ப உயிரோட வந்து நிக்கிறா. ச்சே. எப்படி நல்லா படுத்து தூங்குறான் பாரு. சீனு எந்திரி. ஏய் சீனு எந்திரிடா. எந்திரிங்கறல. எந்திரி சீனு. ஏய், குட் மார்னிங் பொண்டாட்டி. வெரி பேட் மார்னிங். என்ன தலைவலிக்குதா? லைட்டா. நேத்து அந்த அளவுக்கு குடிச்சிருக்கல, ஏன்டா இப்படி பண்ற? மூக்கு பிடிக்க குடிச்சிட்டு வந்திருக்க. சாரி மாயா, கொஞ்சம் லிமிட் தாண்டி போயிடுச்சு. லிமிட்டே இல்லாம போயிட்டு இருக்க நீ. இந்தா இத குடி. ஏ மாயா, நல்லா இருக்கு. நீயே செஞ்சியா? ஏதாவது சொல்லிட போறேன்டா. இனி குடிக்க மாட்டேன்னு முதல்ல சத்தியம் பண்ணு. கரெக்ட். நேத்து கொஞ்சம் ஓவரா போயிடுச்சு. ஏன் தப்பு தான். எனக்கு கிடைச்ச ஃப்ரீடமை நான் ஓவரா யூஸ் பண்ணிக்கிட்டேன். சாரி. இனிமே நான் குடிக்க மாட்டேன். சத்தியம். இதுக்கு முன்னாடி இப்படிதான் குடிக்கவே மாட்டேன்னு சத்தியம் பண்ண. ஆனா அதையும் மீறி நேத்து குடிச்சிருக்க. நேத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்ன நடந்துச்சு? நான் வந்தேன், நாம பேசிட்டு இருந்தோம், அப்படியே தூங்கிட்டேன், அவ்வளவுதான். மண்ணாங்கட்டி. நான் என்னடா உன்கிட்ட பேசினேன்? ஆமா. போடா லூசு. இங்க இருந்தது அந்த சாரு. என்னது? சாருவா? நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வராம இருந்திருந்தா அவ உன்கிட்ட தப்பா நடந்திருப்பா. ஏய், நீ என்ன சொல்ற? பக்கத்துல யார் இருக்காங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு குடிச்சிட்டு வந்திருக்க. ஆல்ரெடி இப்படி குடிச்சுதான் இந்த வீடே நம்மள விட்டு போக இருந்தது. இப்பவும் திருந்த மாட்டியாடா நீ? நேத்து நீ வேண்டான்னு சொல்லியிருந்தா நான் குடிச்சிருக்க மாட்டேன். நீ பெர்மிஷன் கொடுத்ததுனால தான் நான் குடிச்சேன். என்னது? நான் பெர்மிஷன் கொடுத்தனா? ஆமா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் குடிச்சுக்குவான்னு கேட்டேன். நீ தானே அளவா குடிச்சுக்கோன்னு சொன்ன. என்னடா உளறிட்டு இருக்க? நான் இப்போ அப்படி சொன்னேன்? ஏய், இப்ப நான் குடிச்சிருக்கேனா இல்ல நீ குடிச்சிருக்கியா? நேத்து நான் ஃபோன் பண்ணி கேட்டதை நீ மறந்துட்டியா? பொய் சொல்லாத சீனு. ஏய், நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? நேத்து உனக்கு கால் பண்ணி
புது கிளைண்ட் பார்ட்டி கொடுக்குறாரு, நான் குடிக்கவான்னு உங்ககிட்ட கேட்டேன். நீ தானே சரின்னு சொன்ன, அதனால தானே நானே குடிச்சேன். அப்ப இதுவும் அந்த சாரு வேலையா தான் இருக்கும். மாயா, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. அப்ப நேத்து நீ என்கிட்ட பேசலையா? நான் உனக்கு தானே கால் பண்ணேன். ஒரு நிமிஷம் இரு. இங்க பாரு, 9 மணிக்கு நான் உனக்கு கால் பண்ணியிருக்கேன். பாரு, எனக்கு கால் வரவே இல்ல. அப்போ அவ கால் ஹிஸ்டரிய டெலீட் பண்ணிருக்கா. என்ன மாதிரியே உன்கிட்ட பேசியிருக்கா. மாயா, என்னால நம்பவே முடியல. சாரு ஏன் இதை பண்றா? நம்மள பிரிக்கதான். அவ இந்த வீட்டுக்குள்ள வந்ததே அதுக்குதான். இன்னும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால தான் அவ இருக்கா. நேத்து உன்கிட்ட என்ன மாதிரியே பேசி உன்னை குடிக்க சொல்லிருக்கா. நீ போதையில இருக்கிறத யூஸ் பண்ணி உன்கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. நல்ல வேளை நான் கரெக்டா உள்ள வந்துட்டேன். ச்சே, அந்த பொண்ணு என்ன இப்படி இருக்கா? இவ்ளோ கீழ்த்தனமாவா போவா? உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க அவ என்ன வேணாலும் செய்வா. இது எல்லாமே அவ பிளான் பண்ணி நடந்த மாதிரி இருக்கு. நீ குடிச்சிட்டு இருக்கறதா அந்த லிங்கம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. நானும் உன்னை பார்க்கறதுக்கு தான் வேக வேகமா கிளம்பி வந்தேன். அப்ப வண்டியில பிரேக் வேற பிடிக்கல. புது வண்டியில எப்படி பிரேக் பிடிக்காம போச்சு? அதான் எனக்கே தெரியல. வண்டியில பிரேக்கே பிடிக்காம ஒரு கார்ல இடிக்க போனேன். ஏய் மாயா, என்ன சொல்ற? உனக்கு எதுவும் ஆகலையில? இல்ல, நான் சமாளிச்சு தள்ளி விழுந்துட்டேன். லைட்டா தான் எனக்கு அடிபட்டுச்சு. ஆனா இது தானே நடந்த மாதிரி இல்ல. எல்லாமே பிளான் பண்ணி நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு சாரு தான் இதெல்லாம் பண்ணிருக்கா. அவன் நல்ல பொண்ணு நினைச்சேன். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. சீனு, அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்ததே இதுக்குதான். அதுக்கு உங்க அம்மாவும் ஹெல்ப் பண்றாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அவங்களுக்கு தான் என்ன பிடிக்காதே. என்னை கட் பண்ணி விட்டுட்டு அவளை உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க பாக்குறாங்க. அம்மா ஏன் அப்படி இருக்காங்க? அவங்கள இரு. சீனு, எங்க போற? ஏன் இப்படி பண்றாங்கன்னு கேட்க வேணாமா அவங்கள? வேண்டாம். இப்ப நீ போய் கேட்டாலும் அத ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் என் பக்கம் திருப்பி விடுவாங்க. அதனால அவசரப்படாத. இத வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். நம்ம 2 பேருக்குள்ள இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கவே இல்லைல்ல. அது அந்த சாரு யூஸ் பண்ணிக்க பாக்குறா. அதுக்கு தான் அன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பெர்மிஷன் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணேன். அப்புறம் தான் படுத்து தூங்கிட்டியே. அங்கதான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே நம்ம வெயிட் பண்ண கூடாது. நம்ம முழுசா புருஷன் பொண்டாட்டியா மாறணும். நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கணும். அப்பதான் நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. கரெக்ட் மாயா. நான் இப்பவே ஜோசியரை வர சொல்றேன். அதுக்கான நாளை குறிச்சிடலாம். அத்தை, ஆ ஒரு விஷயம் பேசணும். ஆ சொல்லு ஜானகி, என்ன விஷயம்? மாயாவுக்கும் சீனுவுக்கும் சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்றதை பத்தி தான். ஆனா அன்னைக்கே பத்மா இதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணல. அதான் அன்னைக்கு அது நடக்காம போயிடுச்சே. காலகாலத்துல எல்லாம் நடக்கணும். அப்பதான் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரும். அதுக்கு தான் இப்போ ஜோசியரை வர சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட நாள் குறிக்க சொல்லணும். அண்ணி, அதை எப்படி உடனே பண்ண முடியும்? அன்னைக்கே சாந்தி முகூர்த்தம் நடக்காம தடைப்பட்டு போச்சுல்ல. அதனாலதான் நேரம் பார்த்து நடத்திடலான்னு சொல்றேன் பத்மா. அப்ப சாதாரணமா எப்படி பண்றது? வேற எப்படி பண்றது? அம்மா, கோயில்ல குறி கேட்டு பூ போட்டு பார்த்து தானே பண்ணணும். அதுக்கப்புறம் தானே நாள் குறிக்க முடியும். அதெல்லாம் எதுக்கு? அவங்களுக்கு கல்யாணமாகி எவ்வளவு மாசம் ஆகுது? இப்பெல்லாம் சில பேர் கல்யாணமாகி குழந்தை வேண்டான்னு தள்ளி போடுறதுனால பிற்காலத்துல குழந்தை பிறக்கிறதே கஷ்டமாயிடுது. எல்லாமே சீக்கிரமாவே நடக்கணும். அப்பதான் குலம் விருத்தி ஆகும். அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா இப்படி தடைப்பட்டுட்டே போறதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுட்டு பண்ணலாம்ல. உன் பையன் தூங்குனதுதான் காரணம்.
தள்ளி போட்ட வரைக்கும் போதும் பத்மா. முன்னாடிதான் அவங்க 2 பேருக்கும் ஒத்து போகாம இருந்தது. இப்பதான் 2 பேரும் அந்யோன்யமா இருக்காங்கல்ல. அவங்க எப்பவுமே இப்படியே இருக்கணும்னா எல்லா சடங்கும் சரியா நடக்கணும். ஜோசியர் வந்து நாள் சொன்ன பிறகு நல்லபடியா அவங்க வாழ்க்கையை தொடங்கட்டும். ஆமா பத்மா, எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. ஜோசியர் வரட்டும், அவர் வந்து நாள் குறிச்சு சொல்லட்டும். என்ன நீ இப்படி சொல்றாங்க? எல்லாம் அந்த மாயா வேலையா தான் இருக்கும். அண்ணிய தூண்டி விட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கா. சரி, இப்ப இது எப்படி தடுக்கிறது? அண்ணி, ஜோசியர் வராரு பாருங்க. வாங்க. வணக்கம். வணக்கங்க. ஜானகி அம்மா வர சொன்னாங்க. தெரியும், என் பையனுக்கும் மாயாவுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்க சொல்லுவாங்க. நாள் நல்லா குறிச்சிடலாமா? அப்படியெல்லாம் நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. என்னம்மா இப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க, அவங்களுக்கு இப்ப நேரம் சரியில்லை. ஒரு 2-3 மாசம் தள்ளி போடணும்னு சொல்லணும். ஏம்மா இப்படி சொல்றீங்க? என்ன இங்க பாருங்க, உங்களுக்கு காரணம் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. புடிங்க புடிங்க. உள்ள நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க. சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிடுறம்மா. வாங்க வாங்க. வாங்க வாங்க வணக்கம். ஜோசியரே, உட்காருங்க. அம்மா வணக்கம். வணக்கம் ஜோசியரே, உட்காருங்க. வணக்கம். ஜோசியரே. வணக்கம் ஜோசியரே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆ. என்னம்மா ஜோசியரெல்லாம் வர சொல்லியிருக்கீங்க? என்ன விஷயம்? சீனுவுக்கும் மாயாவுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்கிறதுக்காக ஜானகி வர சொல்லியிருக்கா. நல்ல விஷயம்தாம்மா. போன தடவை நாளெல்லாம் குறிச்சு அலங்காரம்லாம் சூப்பரா பண்ணோம். நல்லா படிச்சுட்டு பரீட்சையில போய் தூங்குன மாதிரி சீன் ஒரு வேலையை பார்த்துட்டா மச்சான். சும்மா இருங்க மாமா. அப்பா என்னப்பா நீங்க? ஏண்டா நாங்களும் எத்தனை தடவை தாண்டா உனக்கு அலங்காரம் பண்றது? இத பாரு, இந்த தடவையாவது தூங்காம இரு. என்ன மச்சான்? கரெக்ட். ஜோசியரே, நீங்க நல்ல நாளா பார்த்து ஆமா சொல்லுங்க. ஜோசியரே, பாருங்க. சரிங்கம்மா. இந்தாங்க ஜோசியரே. அத்தையே ஏதோ சிக்னல் கொடுக்குறாங்க. சீனுவோட ஜாதகத்துல ஒரு சிக்கல் இருக்குமா? இப்போ அவருக்கு நேரம் சரியில்லை. நீங்க என்ன சொல்றீங்க ஜோசியரே? அவருக்கு இப்போ சனி தசை நடக்குது. அது முடிஞ்சாதான் சாந்தி முகூர்த்தம் நடத்தலாம். அப்பதான் பிறக்கிற குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கும், இந்த வீடும் சந்தோஷமா இருக்கும். என்ன இப்படி சொல்றீங்க? கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. ஏற்கனவே ரொம்ப நாள் தள்ளி போயிடுச்சு. இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறதுனால தாம்மா தள்ளி போய்கிட்டே இருக்கு. 2 மாசம் கழிச்சு நல்ல நேரம் ஆரம்பிச்சிடும். அப்ப பண்ணாதான் எல்லாம் கை கூடி வரும். ஜோசியரே, நேரங்கிறது எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. அது அப்பப்ப மாறிக்கிட்டே தான் இருக்கும். நல்ல காரியம் எப்ப பண்ணாலும் நல்லதுதானுங்களே. அதானே, சில இடங்கள்ல எல்லாம் நேரங்காலம் பார்க்காமலேயே இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அவங்க எல்லாம் குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா வாழலையா? ஏங்க, அதுக்காக நல்ல நாள் பார்க்காம செஞ்சிட முடியுமா? அதான் ஜோசியர் சொல்றாருல நேரம் சரியில்லைன்னு. இப்ப இத பண்ண போய் பிற்காலத்துல ஏதாவது பையனுக்கு பிரச்சனை வந்தா அது நம்ம பையனுக்கு தானே கஷ்டம்.
அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் தள்ளி தான் போடட்டுமே. ஏண்டி சின்ன ஜிருசுங்க எத்தனை நாள் தான் கஷ்டப்படுறது? அதுக்காக நேரங்காலம் பார்க்காம எல்லாம் செஞ்சிட முடியுமா? அவர் 2 மாசம் தானே சொல்றாரு. பெரியம்மா, சீனு ஜாதகத்தை மட்டும் தானே பார்த்து கணிச்சு சொன்னாரு. ஏன் ஜாதகத்தை பார்க்கலையே? ஆமால. என்னங்க, மாயாவோட ஜாதகத்தையும் பார்த்து சொல்லுங்க. சரி. நல்லா பார்த்து சொல்லுங்க. நேரம் சரியாதான் இருக்கும். சரிங்கம்மா. என்ன நீ இவ ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கான்? நம்ம தான் அவருக்கு பணம் கொடுத்திருக்கோம்ல, எப்படியோ நடக்க கூடாதுன்னு தான் சொல்ல போறாரு. அப்புறம் என்ன? அடடா, ஜாதகம் அருமையா இருக்கு. இந்த பொண்ணு ஜாதகப்படி நேரம் ரொம்ப நல்லா இருக்குமா. இவங்களோட நல்ல நேரம் அவங்க புருஷனுக்கும் நல்ல பலனை கொடுக்கும். அப்போ சாந்தி முகூர்த்தத்தை நடத்திடலாம்ல? தாராளமா பண்ணலாமா. என்ன இப்படி சொல்றீங்க? நல்லா பார்த்து சொல்லுங்க. ஏய் ஏய், அதான் அவர் நடத்தலாம்னு சொல்றாருல்ல, அப்புறம் என்ன? ஐயோ, அதுக்கு இல்லங்க, எதுவும் தப்பாயிடக்கூடாதுல்ல, அதனாலதான். ஜோசியரே, நீங்க 1க்கு 2 தடவை நல்லா பார்த்து சொல்லுங்க. 1க்கு 4 தடவை பார்த்துட்டோமா. உங்க பையனுக்கு சனி தசை நடந்தாலும் இந்த பொண்ணு ஜாதகத்துல குரு உச்சத்துல இருக்கு. இந்த நேரத்துல 2 பேரும் வாழ்க்கையை ஆரம்பிச்சா குல விருத்தியாகும், சந்தோஷமா இருப்பாங்கம்மா. அப்போ ஒரு நல்ல நாள் குறிச்சு சொல்லுங்க. சரிங்கம்மா. ரெண்டு நாளுக்கு அப்புறம் நல்ல நாள் தாம்மா, அன்னைக்கே வச்சுக்கலாமா. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வந்த உடனேயே நேரம் சரியில்லை அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி பயமுறுத்திட்டீங்களே, ஆனா கடைசியில நல்ல விதமா சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் ஜோசியரே. இந்தாங்க ஜோசியரே. சரிங்க ஐயா, நல்லது, வரம்மா. போயிட்டு வாங்க. இந்தா. என்னதுக்கா? நண்டு சூப்பு. நண்டு சூப்பை குடிச்சா எலும்புல எல்லாம் நல்லா சத்து வைக்கும். அவனுக்கு கொடு. இந்தா. உடம்பு ரொம்ப சூடா இருக்க வைக்கும். நீங்க வேற சன்னியாச வாழ்க்கை வாழ்றீங்கல்ல, இத உடைச்சிரும். புரியுதுல்ல?